நேற்று நடந்த கூட்டத்தில் வந்து பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நேற்று இல்லை இதில் வந்து அவர் சொல்லி தான் வந்து தாக்கினதான் சொல்லி சொல்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். தலைவர் வைகோ வந்து அரசியலில் அவர்கள் வந்து குறைபாடுகள் இருக்கலாம். அரசியல்வாதியை பார்க்கறத விட ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக பார்க்கவும் உங்களுக்கு தெரியும், வைகோ பற்றி தெரியும். அவர் சொல்லி அந்த மாதிரி ஒரு நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. கோவப்பட்டது உண்மைதான். ஒரே நிமிஷம் சகோதரர் கேள்வி கேட்குறீங்க, எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கேட்குறேன். அதாவது நானும் அந்த கூட்டத்துக்கு சாத்தூரில் நடந்த அந்த செயல்கள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் அப்பொழுது என்னென்னா, நான் என்னுடைய உரை முடிந்ததுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியல. அதனால் எனக்கு அங்கே ஏர்போர்ட் எனக்கு ஃப்ளைட் வேறு டிலே ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் கிளம்பிட்டேன். உரை முடிஞ்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் இது பண்ணி ரொம்ப டைம் ஆனது நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு. ஸோ அங்கே நேரடியாக அதுக்கப்புறம் என்னுடைய இயக்க முன்னணி தலைவர்கள் அங்கே நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா வந்து அங்கே தலைவர் பேசி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு கரண்ட் கட் ஆகிடுச்சு. கரண்ட் கட் ஆன உடனே ஜென்ரேட்டர் அங்கே வேலை செய்யலை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் சுத்தமாக அங்கே மண்டபத்துக்குள்ளே கரண்ட்டு கிடையாது. அப்போ வெளியிலேயும் நாங்கள் நாற்காலி போட்டிருந்தோம். உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1500 மண்டபம் நிறைஞ்சி உட்காந்துருந்தாங்க. நான் போகும்போது அப்படி தான் இருந்தது. வெளியிலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வெளியில் நாற்காலி போட்டது. வெளியில் எல்இடி ஸ்க்ரீன் பெருசாக வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது தலைவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 3/4 மணி நேரத்தில் கழித்து கரண்ட்டு போன உடனே கூட்டம் வெளியே போச்சுது. பாதி கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட்டர் வேலை செய்யலை. அப்போ அவர் தலைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் நாற்காலி கிட்டத்தட்ட நிறையுது. அப்போ தான் வெளியேருந்து உள்ளே வர்றாங்க, சொல்கிறோம் இந்த மாதிரி கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி தலைவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தோழர்கள், பத்திரிகை தோழர்கள் சில பேர் வந்து அதை எடுத்திருக்கிறாங்க. காலி நாற்காலி செஞ்சுருக்காங்க. அதை நான் குறையாக சொல்லலை. அது தவறுங்கிறது உங்களுடைய உரிமை. அது உங்களுடைய உரிமை. உங்களுக்கு அது எந்த உத்தரவு வந்திருக்கோ, எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோ, அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பலை. அப்போ எடுக்கும்போது இயக்கத்தோழர்கள் ஏப்போ இவ்வளோ சாயந்தரம் மாலை 4 மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அரங்கமே நிறைஞ்சிருக்கு. வெளியில் வேறு 1000-2000 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போல்லாம் எடுக்காமல் இப்போ எடுத்தீங்க என்ன நியாயம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் ஆகுது. அவங்க தொடர்ந்து எடுக்கிறாங்க. தலைவர் உங்களுக்கு தெரியும், எப்பயுமே அவர் கோவப்படுறவர். எங்கள் கட்சிக்காரங்க நிர்வாகிகளே கோவப்பட திட்டுவார் அவர். அப்போது என்ன ஆகுதுன்னா, அவர் தலைவர் வைகோ என்னென்னு சொல்கிறாரா, என்ன அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி எடுக்கிறாக்கா, நீங்கள் தயவுசெய்து எடுக்காதீங்க, நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிறார். தொடர்ந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்ல இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. கோவப்பட்டது வந்து அது நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். நான் அதுக்காண்ட அடிங்கி உதைங்கலாம் அவர் என்றைக்கும் சொல்லலை. அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. அது நீங்களே உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அதே வேளையில் காலி நாற்காலியை நீங்கள் படம் எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய உரிமை. நானே பல நேரங்களில் வந்து நீங்கள் எடுக்கும்போது சில கேள்விகள் கேட்கும்போது சிரிச்சிட்டு தான், சில நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விகள் கோவம் வரும். ஆனால் உணர்ச்சி வசம் பேசிட்டு முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட சிரித்து கை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. என்னோட ஒரே ஒரு வார்த்தை. இது இருக்கும்போது இப்படி இருக்கும் பொழுது தலைவர் வைகோடைய சுபாவம் தெரியும். அவருடைய உணர்ச்சி வசப்படுத்துறது, கோவப்படுத்துறதுனால இழந்தது தான் ஜாஸ்தி. அரசியல் உலகத்தை இழந்தது தான் ஜாஸ்தி. ஆனால் அடிப்படையில் ஒரு தங்கமான ஒரு நல்ல மனிதர், என்னுடைய தந்தையாக இருக்கலாம், எங்கள் இயக்க தலைவராக இருக்கலாம், ஒரு நல்ல மனிதருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் நேரத்தில் கோவப்பட்டுருவார், செஞ்சுருவார். எங்கள் கட்சிக்காரர்கிட்ட கோவப்படுற அடுத்த நிமிஷம் அவர் கூப்பிட்டு பேசுவார். அது அந்த நேரத்தில் வந்து அவர் கோவப்பட்டது தான். ஆனால் பயன்படுத்திய வார்த்தைகள் கொடுத்துருக்கு. அவங்கள அடிங்களோ செய்யலை சொல்ல. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்ககிட்ட நீங்கள் அவங்கள வந்து இது பண்ணாதீங்க, அப்புறப்படுத்துங்க, வேறு எதுவும் இது பண்ணாதீங்க, பத்திரமா இது பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்த பிறகுமே பேசி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து வேறு எதுவும் பிரச்சனை ஆகலைன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக இளைஞர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த பொடா சட்டம் வந்த பொழுது அப்போ நம்ம அவர் பாஜகவோட நம்ம அப்போ வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பிரதமராக இருக்கிறாரு. அவர் காலகட்டத்தில் பொடா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. தலைவர் வைகோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போது வாஜ்பாய்க்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த பொடா சட்டம் அறிமுகப்படுத்தும் பொழுது திமுக உட்பட அவங்க வந்து தலைவருக்கு வலியுறுத்தும் பொழுது அதை ஏற்று தலைவரே சொல்கிறார், பொடா வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கக்கூடாது, இதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறார். அது அஃபிஷியல் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படி பேசும்பொழுது அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லை இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டே வருவோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போது குறைந்தபட்சமாவது அது எத்தனாவது அது சட்டம் தெரியல, அந்த பொடாலே வரதில் எத்தனாவது நம்பர் எனக்கு சரியாக தெரியல. அதில் வந்து ஒரு இடத்துல என்னென்னா, பத்திரிகை துறையினர் ஊடகவியலாளர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களே கைது பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு இது கூட அவன் தேச துரோக சட்டத்துக்கு இதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் கைது பண்ணாலும் பொடால வருது. அதை வந்து அன்னைக்கு அதனாச்சும் நீங்கள் நீக்குங்க. இது வந்து நீங்கள்
பத்திரிகை துறையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய முக்கியமான ஒரு அதை நீங்கள் நினச்சி நீக்கினீங்க, இல்லாட்டி பெரிய ஒரு அவப்பேர் இந்த அரசாங்கத்துக்கு வரும், எல்லாருக்கும் வந்து ஒரு அவப்பேர் வர சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் அந்த சட்டத்தை வந்து பத்திரிகை துறை ஊடகவியலுக்கு எதிரான அந்த சட்டத்தை எடுக்க சொன்னது வைக்கும் இன்றைக்கி ரெக்கார்டில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அது ஒன்று மாத்திரம் கிடையாது. அவருடைய அரசியல் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 61 வருஷத்தில் வந்து பல முறை எதிர்முகாமல் இருக்கலாம், எதிர்க்கலாம், அந்த கூட்டணியில் இருக்கலாம். ஆனால் இருந்தபோது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்காக முதல்ல நிற்கிற நபர் தலைவர் வைகோ, மதிமுகங்கிறது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் தயவு செய்து பத்திரிகை தோழர் நேற்று நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன், இயக்கம் சார்பாக தனிப்பட்ட முறையில் நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வர்ற நிறுவனம் இருக்கட்டும், உங்கள் கடமையை செய்கிறீங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் சுயமாக கேட்குறீங்க, சில பேருக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம், இந்த கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அனுப்புகிறீங்க. உங்கள் கடமையை செய்கிறீங்க, சாதாரண எளிய மக்கள் நீங்கள். நான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அதனால் வந்து நான் என் கடமை செய்கிறேன், நீங்கள் உங்கள் கடமை செய்கிறீங்க. நான் பொதுவாக வந்து அரசியல்வாதிகளை பொறுத்து சில நேரங்கள் உங்கள் மேலே கோவப்பட்டு சரி நான் வருத்தப்பட்டிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க கேள்வி கேட்குற அது ரெக்கார்ட் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் சில கேள்விகள் கேட்கும்போது கூட அது எனக்கு வந்து சில நேரம் கோபம் வர்றது கிடையாது. காரணம் வந்து எனக்கு அது ஒரு மாறுபட்ட கருத்து இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கலாம், ஒரு விமர்சனம் இருக்கலாம் மக்கள் மத்தியில், இல்லை வேற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கலாம். அந்த குற்றச்சாட்டு விமர்சனத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்குறதா நான் நினைக்கிறேன். அதனால் தயவு செய்து இதை நம்ம ஒரு கடந்து சொல்லணும் தவிர நான் ஒரு விளக்கம் சொல்லி தலைவரும் மறுபடியும் சொல்லனா இது அப்படியே இதாகிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் தமிழகத்திற்கு தேவையான ஒரு இயக்கம் மதிமுக. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கார் தலைவர் வைகோ. தயவு செய்து அது இதை கடந்து போகணும்னு சொல்கிறேன். நான் நேற்று உங்கள்கிட்ட நான் தனிப்பட்ட முறையிலேயே நான் வெளிப்படையாக நான் அறிக்கை வெளியிட்டிருக்கேன். தயவு செய்து டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.